சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தது. சென்னையில் மட்டுமல்ல, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் பெரிய அளவில் மழை பொழிந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமான பல்வேறு ஏரிகளும் 2 நாட்களுக்கு முன்னால் வரை ஒரு 80% மட்டுமே நிரம்பிய நிலையில் இருந்த ஏரிகள் தற்பொழுது முழு அளவிலும் நிரம்ப தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சம்பரப்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை அதனுடைய முழு கொள்ளளவு 3.64 TMC ஆகும். தற்போது இருக்கிற நீரின் அளவு 3.49 TMC ஆக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது 24 அடி உயரமுள்ள அந்த ஏரியில் தற்போது இருக்கிற நீரின் அளவு 23.42 ஆக இருக்கிறது. அடுத்த வாரம் 2-3 நாட்கள் மழை பொழியும் என்கின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு சம்பந்தப்பட்ட துறையின் அலுவலர்கள் அதை படிப்படியாக இன்றைக்கு அந்த நீரின் அளவை குறைக்க தொடங்கி இருக்கிறார்கள். நாளை மறுநாளுக்குள் 22 அடியாக குறைத்து அந்த ஏரியின் அளவை 22 அடியாக குறைத்து வைத்துக் கொள்ள இன்றைக்கு இந்த நீரை திறந்து விட்டிருக்கிறார். அப்படியானால் அடுத்து வருகிற 2-3 நாட்களுடைய அந்த மழை அளவு ஒரு 2 அடிக்கு உயரத்திற்கு தாங்கும் என்கின்ற நிலையில் இந்த பணியினை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செம்பரப்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை தற்போது அந்த ஏரிக்கு வருகிற நீரின் அளவு 3000 கன அடியாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது இன்று காலை 10:30 மணிக்கு 4500 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அடையாற்றை பொறுத்தவரை செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து வருகிற உபரி நீர் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 2 மாவட்டங்களிலிருந்து பல்வேறு ஏரிகளிலிருந்து வருகிற உபரி நீர், மழை நீர் ஆகியவைகள் இணைந்துதான் இந்த ஆறு வழியே வரும். இந்த நிலையில் இந்த ஆறு என்பது ஒரு 20,000 கன அடி தண்ணீர் வந்தாலே பெரிய அளவிலான இந்த குடியிருப்புகள் பாதிக்கப்படும். 20,000-30,000 என்று வருகிற போது இந்த ஆற்றின் ஓரம் இருக்கிற குடியிருப்புகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். குறிப்பாக இந்த ஆற்றின் கரையோரம் ஒரு 7-8 தொகுதிகள் இருக்கிறது. ஆலந்தூர், பல்லாவரம், சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், மயிலாப்பூர், வேளச்சேரி போன்ற பல்வேறு தொகுதிகள் இந்த ஆற்றின் இருமருங்கிலும் குடியிருப்புகள் இருக்கிறது. ஒரு 30,000 கன அடி தண்ணீர் எப்போதெல்லாம் வந்ததோ அப்போதெல்லாம் பெரிய அளவில் இது பாதிக்கப்பட்டது. 30,000க்கும் மேல் வருகிற போது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு. அதுதான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாலும் கூட சட்டமன்றத்தில் பெரிய அளவிலான விவாதமானது. எதிர்க்கட்சியின் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1,00,000 கன அடியை தண்ணீரை இந்த ஆறு தாங்கும் என்றார். அப்பொழுது நான் உடனடியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். 2015 டிசம்பரில் நடைபெற்றது மேன்மேட் மிஸ்டேக், மனித தவறினால். இதற்கான ஆதாரங்களை இன்றைக்கு CAG ரிப்போர்ட்டில் இருந்து அந்த ஆதாரங்கள் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரை ஒப்புக்கொண்டது போன்ற பல்வேறு விஷயங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடுத்துச் சொன்னார்கள். ஆனாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அடையாற்றை பொறுத்தவரை 1,00,000 கன அடி தண்ணீர் வந்தாலும் பாதிப்பு வராது, அந்த அளவுக்கு கொள்ளளவு தாங்கக்கூடியது. இன்றைக்கு இந்த இடத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்திருப்பதற்கான காரணமே இந்த அடையாற்றில் தற்போது வந்து கொண்டிருக்கிற நீரின் அளவு 11,500 கன அடி தண்ணீர் தான். 11,500 கன அடி தண்ணீரை ஆறு நிரம்பி ஆறு கொள்ளாமல் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 1000-2000 வந்தாலும் கூட ஊருக்குள் வந்துடும். இன்னும் ஒரு 5,000-10,000 அது 30,000 என்று வருகிற போது நிச்சயம் இந்த குடியிருப்புகளும் பாதி இடத்துக்கு சென்று கொண்டிருந்தால் நீர் அளவு வந்துவிடும். தொடர்ந்து நாங்கள் இதை 1985, 95, 2005, 2015 என்று பல்வேறு வெள்ள காலங்களில் இதை நாங்கள் பார்த்து வருகிறோம். காரணம், இதே பகுதியில் நானும் வசித்து வருகிற காரணத்தினால் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும் இது போன்ற வெள்ள பாதிப்புகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். இதைத்தான் அன்றைக்கு சட்டமன்றத்தில் தெளிவாக சொன்னோம். 1,00,000 கன அடி தண்ணீர் இந்த ஆறு கொள்ளாது என்பதை எப்போது சொல்லி, வேண்டுமானால் நம்முடைய IIT, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற அமைப்புகளிடமிருந்து அதிகாரிகளை அழைத்து சென்று கூட பார்க்கலாம் என்று சொன்னேன்.
அதற்கு எதிர்கட்சி தலைவர் ஒன்றும் பதில் அளிக்கவில்லை. என்றாலும் இன்றைக்கு நீங்களே இந்த ஆற்றை பார்க்கிறீர்கள். 11,500 கன அடி தண்ணீர் தான் இப்போது போய் கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக இந்த ஆற்றின் இந்த மழை நீர் தண்ணீர் என்பது வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இது ஆற்றின் முகத்துவாரம் சீனிவாசபுரம் என்கின்ற பகுதியில் இருக்கிறது. புரோக்கன் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் 2 லட்சம் கனமீட்டர் அளவுக்கு மணல் திட்டுக்களை கடந்த மே ஜூன் சிஆர்ஆர் நம்முடைய சிஆர்ஆர்டி அதாவது சென்னை ரிவர்ஸ் ரெஸ்டோரேஷன் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு அமைப்பு, தமிழக அரசின் ஒரு அமைப்பு, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்தபோது உருவாக்கிய ஒரு அமைப்பு சென்னை ரிவர்ஸ் ரெஸ்டோரேஷன் ட்ரஸ்ட் என்கின்ற அமைப்பு. அந்த அமைப்பின் மூலம் 2 லட்சம் கனமீட்டர் மணல் அங்கே எடுக்கப்பட்டது, மணல் திட்டுக்கள் அகற்றப்பட்டது. அப்படி முகத்துவாரத்தில் 2 லட்சம் கனமீட்டர் மணல் திட்டுக்கள் அகற்றப்பட்டதன் விளைவாக அடையாற்றில் போகிற இந்த 11,500 கன அடி தண்ணீரும் மிக வேகமாக கடலில் சென்று கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தண்ணீர் கடலுக்கு சென்று கலக்கிற இந்த பட்சத்தில் அடையாற்றின் கரையோரம் இருக்கிற எந்த குடியிருப்புகளாக இருந்தாலும், குறிப்பாக பட்டினப்பாக்கம் தொடங்கி கோட்டூர், அதேபோல் சித்ரா நகர், நம்முடைய சின்னமலை, திடீர் நகர், கோதாமேடு, சரவையாளர் காலனி, ஜோகி தோட்டம், செட்டி தோட்டம், நெருப்புமேடு, அதேபோல் எம்ஜிஆர் நகர், ஜோதிராமலிங்கம் நகர், முத்துரங்கம் பிளாக் போன்ற அம்பேத்கர் நகர், அதேபோல் வர்மா காலனி, பல்லாவரம் போன்ற இந்த அடையாற்றின் இருமரங்கிலும் இருக்கிற எந்த விதமான குடியிருப்பும் பாதிப்புக்குள்ளாகாது என்பது இன்றைக்கு நிறுவனமாகியிருக்கிறது. நம்முடைய துறையின் அலுவலர்கள் வந்திருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையில் குறிப்பாக நம்முடைய அந்த செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து லாக் புக்கை வைத்துக் கொண்டு எவ்வளவு நீர் திறக்க வேண்டும், எவ்வளவு நீர் வரும் வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விவரங்களை தொடர்ந்து கண்காணிக்கும் அலுவலர் இவர்தான். இவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு 4,500 கன அடி தண்ணீர் மட்டுமே தற்போது திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை வானிலை ஆராய்ச்சி மையம் அடுத்த வாரம் ஒரு 2-3 நாட்கள் இதே போன்று ஒரு மழை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த மழை வந்தாலும் கூட சென்னை மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. குறிப்பாக அடையாற்றங்கரை ஓரம் வசிக்கிற மக்களுக்கு பெரிய அளவிலான வெள்ள பாதிப்புகள் இருக்காது என்கின்ற வகையிலான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும், வெள்ள பாதிப்பு வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்தில் இந்த ஆற்றங்கரையில் வசித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை போக்குவதற்காகவும் தான் இந்த உங்களின் மூலம் இந்த செய்தியை அதாவது இந்த ஒரு பிட்டு கட்டினாங்க. இந்த பக்கம் நெருப்பு மேட்டில இருந்து சாமியார் தோட்டம் அந்த இது வரைக்கும் போயிட்டாங்க. இந்த பக்கம் சாரதி நகர், விநாயகபுரம் அதெல்லாம் கட்டிட்டாங்க. இந்த ஒரு பிட்டு கட்டணும், எழுதி கொடுத்துருக்கிறோம். இந்த எதிர்வரும் மாநிலத்தில் அதையும் கட்டிட்டாங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய அளவில் தடுப்பு வந்துடும். இப்போ இதுல 11,500ங்கிறது ஒரு 20,000 கன அடி தண்ணீர் வந்தாலும் கூட அந்த கரை கட்டி அந்த தடுப்பு சுவர் கட்டிட்டாங்கன்னா ஒரு 20-25,000 கன அடி தண்ணீர் வந்தாலும் கூட குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகாது. அது ஒரு பெரிய பாதுகாப்பு தான். இப்போ 11,500 வர வரைக்கும் குடியிருப்புகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க. இதுதான் அதிகபட்சமா பாதிப்புக்குள்ளாக இடம். செட்டி தோட்டம், இந்த ஜோதிமால் நகர், ஜோதி தோட்டம், நெருப்புமேடு, சாமியார் தோட்டம், இந்த மாதிரியான இடங்கள் தான் பாதிப்பை சந்திக்கும். இப்போ பாதிப்பு இல்லைங்கிறத காட்டுறதுக்கு தான் சார் அடுத்த 3 தினங்களுக்கு வந்து மழை இருக்கும். செம்பரப்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகமா இருக்குது, தண்ணீர் திறக்கிறது அதிகமா திறந்துவிட்டா பாதுகாப்பா இருக்குது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த ஏரியின் முழு கொள்ளளவு 24 அடி, இப்ப இருக்கிறது 23.42, ஏறத்தாழ முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இப்போ வெளியிலிருந்து வர்ற தண்ணியோட அளவு 3000 கன அடி. இப்ப திறந்து விடுறது 4,500. இந்த 4,500 திறந்து விடும்போது இந்த 2 நாள்ல 22 அடிக்கு குறைஞ்சிரும். 22 அடிக்கு குறைஞ்சா அடுத்த 2-3 நாள் பெய்கிற மழையின் நீர் ஏரியை உட்கொள்ளும். ஏரியில் உட்புகுந்தாலும் ஏரி முழு கொள்ளளவு அடைந்தாலும் பாதிப்பு என்பது இருக்காது. கூடுதல் திறப்பு என்பதும் இருப்பதற்கு வாய்ப்பு கடந்த காலகட்டத்தில் இப்ப நிறைய பண்ணிருக்குங்க. இப்ப அதுதான் இப்ப நான் சொன்னேன். இப்போ அந்த முகத்வாரத்துல 2 லட்சம் கனமீட்டருக்கு மணல் அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த அகலம் வந்து
அடையாற்றை முழுமையாக அந்த தடுப்பு சுவரை பலப்படுத்தியது, புதிய தடுப்பு சுவர்களை கட்டியது, இந்த மாதிரியான பணிகளை மேற்கொண்டதன் காரணமாக தான் மிக விசாலமாகவும் அகலமாகவும் அந்த உபரி நீர் சென்று கொண்டிருக்கிறது. வெள்ளம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை முறையா திட்டமிட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இப்ப ஏரியின் முழு கொள்ளளவு இருக்கிற இந்த சூழலில் அதை கிராஜுவலா திறந்து விடுவது. இது அப்படியே கடந்த 2015 டிசம்பர் 2 இந்த மாதிரி, அதாவது நவம்பர் 2 இதே அளவுக்கு ஏரி நிரம்பி அடுத்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல பெரிய அளவுல மழை வரும்னு சொல்லி ஒன்றிய அரசும் மாநில அரசோட வானிலை ஆராய்ச்சி மையங்கள் சொல்லியும் கூட இந்த நீர் திறக்காம இருந்த காரணத்தினால்தான் டிசம்பர் 3rd and 4th அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல பெய்த பெருமழைக்கு வேற வழியே இல்லாம திடுதிப்புன்னு ஒரு நாள் இரவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்காம முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்டாங்க. அதனால்தான் சென்னையில ஒரு 250 உயிர்களை பறி கொடுத்தோம். அந்த மாதிரியான நிலை இனிமே எக்காலத்திலே வராது. காரணம் மக்கள் மேல் அக்கறை கொண்டிருக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிற காரணத்தினால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இன்று காலை கூட சம்பரப்பாக்கத்தில் உபரி நீர் திறக்கப் போகிறார்கள் என்ற உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ஏரிக்கே சென்று ஏரியிலிருந்து திறந்து விடுகிற நீரின் அளவை கண்காணித்து அங்கே அந்த விவரங்களை எல்லாம் கேட்டறிந்து இதனால் பாதிப்பு ஏற்படாது என்கின்ற விஷயத்தை மக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்.